உலக புகழ்பெற்ற ஜான் விக் தொடர்ச்சி படங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல முதல் 2 பாகம் போட்டாச்சு. அதை பார்க்காம வந்திருக்கீங்கன்னா மேலே கார்டு தரேன், அந்த 2 பார்ட்டையும் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. அப்போதான் இந்த கதைக்கரு உங்களுக்கு தெளிவாக புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்த சொல்லிடுறேன். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஜஸ்ட் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு கிளிக் பண்ணிட்டு பாருங்க. அடுத்து நான் போடுற வீடியோவும் உடனடியாக உங்களை வந்தடையும். சரி, போன பார்ட்டில் நம்ம லாஸ்ட்டில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? சாண்டினோவை கிளப்புக்குள்ளேயே வச்சு ஜான் கொன்னதுனால வின்ஸ்டன் 1 மணி நேரத்தில் ஸ்டார்ட் பண்ண சொல்லி கான்ட்ராக்ட் போட்டார். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் நியூயார்க் நகரத்தை காமிக்கிறாங்க. கிறிஸ்மஸ் வரப்போகிறதுனால அது குளிர்காலம், ஸோ அங்கே சீக்கிரமாக இருட்டிடும். அது மட்டும் இல்லாமல் பயங்கர மழை வேற பெய்யறதுனால சாயங்காலம் 5:10 இருட்டாக ஆரம்பிச்சிருச்சு. நேரம் ஓடிக்கிட்டே இருக்குது. ஜான் தன்னோட நாயை கூட்டிகிட்டு அந்த கொட்டுற மலையில் நியூயார்க் நகர தெருக்கள் வழியாக ஓடிட்டே இருக்கான். இந்த பக்கம் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஜான் விக்கோட ஃபைலை எடுத்து கான்ட்ராக்ட் போட தயாராகிட்டு இருக்காங்க. ஜான் விக்கை எக்ஸ் கம்யூனிகேட்டராக ஆக்க போகிறோம்னு சொல்லிட்டு ஈஸ்டர்ன் டைமில் 6 மணிக்கு கான்ட்ராக்ட் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு அறிவிக்க போர்டில் $14 மில்லியன் கான்ட்ராக்ட் அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஜான் டைம் ஸ்கொயர் வழியாக ஓடி போய் டைமை பார்த்துட்டு ஓட ஆரம்பிக்கிறான். இந்த பக்கம் வின்ஸ்டன் ஹோட்டலுக்குள்ளே வர விக் இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர்றதுக்கு ஏதாவது வழியை கண்டுபிடிப்பாருன்னு சேரன் சொல்ல, ரூல்ஸை பற்றி தெரிஞ்சும் அவன் அதை மீறிட்டான். கம்பெனி கிரவுண்டுக்குள்ளேயே வச்சு ஒருத்தனை கொலை பண்ணியிருக்கான். அப்போது இந்த இடத்த விட்டு அவர் தப்பிச்சு போயிடுவாரான்னு சேரன் சொல்ல, இப்போ அவன் உயிரோட மதிப்பு $14 மில்லியன். சிட்டியில் இருக்க எல்லாரும் அவனை தான் தேடிட்டு இருக்காங்க. தப்பிக்கிறதும் தப்பிக்காததும் அவன் கையில் தான் இருக்குன்னு அவங்க பேசிகிட்டு இருக்க, இந்த பக்கம் ஜான் ஹாஸ்பிட்டல் ஒன்றுக்கு போய் பேக் டோர் ஓப்பன் பண்ண பார்க்க முடியலை. வெளியே இருக்க பிச்சைக்காரன், அவங்க உன் உயிரை காப்பாற்றுவாங்கன்னு நினைக்கிறியா ஜான்? அவங்க உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண உடனே கொன்னுருவாங்க. ஜான், உன்னோட நேரம் போய்கிட்டே இருக்கு. டிக் டாக் டிக் டாக் டிக் டாக்னு கிண்டல் பண்ண ஜான் அங்கேருந்து நாயை கூட்டிகிட்டு ஓட ஆரம்பிக்கிறான். வேகமாக போய் ஒரு டாக்ஸியை பிடிச்சி நியூயார்க் பப்ளிக் லைப்ரரி போகணும்னு சொல்ல, கார் கொஞ்சம் தூரம் போக பயங்கர டிராஃபிக் ஜாம் ஆகி நிற்கிது. இது சரிப்பட்டு வராது, நேரம் பத்தாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த டாக்ஸி டிரைவருக்கு ஒரு கோல்டு காயினை கொடுத்து, என்னோட நாயை பத்திரமா கூட்டிட்டு கான்டினென்டல் ஹோட்டலுக்கு போய் ஃப்ரண்ட் ஆஃபீஸில் இருக்கவர்கிட்ட இதை பத்திரமா ஒப்படைச்சிடுங்கன்னு சொல்ல, சரி ஓகே ஜான் விக்னு அவன் சொல்கிறான். நீ கவலைப்படாம இரு, நான் சீக்கிரம் வந்துடுறேன்னு நாய்கிட்ட சொல்லிட்டு நியூயார்க் பப்ளிக் லைப்ரரியை நோக்கி ஓடுறான். இந்த பக்கம் ஜான் விக் எக்ஸ் கம்யூனிகேட்டர் இன்னும் 20 நிமிஷத்தில் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு கான்ட்ராக்ட் போட்ட இடத்துல அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஜான் வேகமாக லைப்ரரிக்குள்ளே போய் ரஷ்யன் கதைகள், அலெக்சாண்டர் அஃபனாசி 1864ன்னு ஒரு புக் பேரை சொல்ல, லைப்ரரியன் ஆயிருக்க அந்த தாய்க்கிழவி பொறுமையாக அந்த புக்கு எங்கே இருக்குன்னு எழுதி கொடுக்குறா. நேரங்காலம் புரியாமல் இவ வேற உள்ளே போய் அந்த புக்கை தேடி எடுத்து ஓப்பன் பண்ணால் அதுக்குள்ளே ஜானும் அவன் ஒய்ஃபும் எடுத்த ஃபோட்டோ, கொஞ்சம் கோல்டு காயின், ஒரு ஜெபமாலை, ஒரு மெடல் இதெல்லாம் இருக்குது. எல்லாத்தையும் எடுத்துட்டு அவன் பொண்டாட்டிக்கு ஃபோட்டோவில் ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு மீண்டும் அந்த ஃபோட்டோவை அதுக்குள்ளே வச்சு அங்கே வைக்க போக 7 அடியில் ஒருத்தன் ஜானை கொல்ல வர, இங்கே பாரு எனக்கு இன்னும் டைம் இருக்குன்னு ஜான் சொல்ல, இருந்துட்டு போகுது, ஆனால் அது யாருக்கு தெரிய போகுது? $14 மில்லியன் தராங்க, ஆனால் அதை செலவு பண்ண உனக்கு உயிர் வேறமில்லைன்னு ஜான் சொல்ல, அவன் கத்தி எடுத்து ஜானை கொல்ல வரான். புக்கை வச்சு தடுக்க தோள்பட்டையிலேயே குத்திடுறான். கழுத்தோட குத்தி அவன் கத்தியை தட்டி விட அவன் உயரத்துக்கு ஜானை ஈஸியாக அடித்து தூக்கி போடுறான். அவன் விரலை உடச்சி கையில் வச்சிருந்த புக்கை வச்சு அடித்து அவன் வாய்க்குள்ளே சொருகி ஒரு திருப்ப தவடா உடஞ்சி தொங்குது. அவனை இழுத்து டேபிளில் புக்கை அப்படியே நிற்க வச்சு அவனை அது மேலே படுக்க வச்சு ஓங்கி ஒரு அடி அடிக்க கழுத்து உடச்சி அவன் சம்பவ இடத்துலேயே செத்து போகிறான். மீண்டும் புக்கை இருந்த இடத்துலையே வச்சுட்டு தோள்பட்டையை தொட்டு பார்க்க ரத்தம் ஊற்றுது. சே, இப்போ இது வேறையான்னு அங்கே இருந்து ஓட ஆரம்பிக்கிறான் ஜான். இந்த பக்கம் கான்ட்ராக்ட் போடுற இடத்துல ஜான் விக் இன்னும் 10 நிமிஷத்தில் ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. ஓடிட்டே இருக்கிறான். போய் ஒரு இடத்துல அந்த ஃப்ரெண்டு டாக்டர் ஒருத்தர் இருக்காரு, அங்கே அவரோட இடத்துல போய் கதவை தட்டி, டாக்டர் நான் விக் வந்திருக்கேன்னு சொல்ல, டாக்டர் பார்த்துட்டு, இங்கே ஏன் வந்தீங்க விக், உங்கள் நேரம் முடிய போகுதுன்னு சொல்ல, எனக்கு இன்னும் நேரம் இருக்குன்னு ஒரு கோல்டு காயின் எடுத்து கொடுக்க, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்க, சரி உள்ளவான்னு கூட்டிகிட்டு போகிறாரு. அவன் தோள்பட்டையை செக் பண்ணி பார்த்துட்டு, நல்ல வேலை நரம்புக்கு ஒன்றும் ஆகலைன்னுட்டு ஒரு மருந்து போடுறேன், கொஞ்சம் எரியும்னு சொல்லிட்டு போட ஆரம்பிக்க ஜான் வழியில் கதறான். அப்புறம் அவனுக்கு தையல் போட ஆரம்பிக்க, இந்த பக்கம் ஜான் விக் எக்ஸ் கம்யூனிகேட்டர் இன்னும் 1 மினிட்ல ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்ல, டாக்டர் இன்னும் 1 மினிட் தான் இருக்கு சீக்கிரம்னு கத்துறான். நேரம் ஓடுது. முக்காவாசி தையல் போட்டு முடிக்க இன்னும் 5 செகண்ட் தான் பாக்கின்னு ஜான் சொல்ல, அதையே அந்த பக்கம் கான்ட்ராக்ட் போடுற இடத்துலையும் சொல்றாங்க. 5 4 3 2 1ன்னு நேரம் முடிய அவர் அப்படியே தையல் போடுறத நிப்பாட்டுறாரு. அந்த பக்கம் கான்ட்ராக்ட் ஸ்டார்ட் பண்றாங்க. மன்னிச்சுடுங்க ஜான் விக், என்னால் முடியாதுன்னு சொல்ல, விடுங்க டாக்டர் ரூல்ஸ் தானேன்னு சொல்ல, பாலா போன ரூல்ஸு அப்படின்னு சொல்லி அவர் சலிச்சுக்கிறாரு. டக்குன்னு கண்ணாடியை திருப்பி அவனே அவனுக்கு தையல் போடுறான். எல்லாருக்கும் கான்ட்ராக்ட் ஸ்டார்ட் ஆன மெசேஜ் போக ஆரம்பிக்குது. அங்கே இருந்து கிளம்ப செல்ஃபில் இருக்க மாத்திரை 4 எடுத்து போட்டுக்க சொல்கிறாரு. அவனும் எடுத்து போட்டுக்க டக்குன்னு கன் எடுத்து நிட்டாரு. என்னன்னு கேட்க, நான் நேரம் முடிஞ்சதும் நிறுத்திட்டேன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்கன்னு சொல்ல, ஆனால் அதுதானே உண்மை,
இல்லை செல்ஃபில் இருந்து உங்களை மருந்து எடுத்துக்க சொன்னனே அதை கூட கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லி ஜான் கையில் கண்ணை கொடுத்து அவரையே சுட சொல்கிறாரு. சரி எங்கன்னு கேட்க நெஞ்சுக்கு கீழே வயிற்றுல ஒரு இடத்த காமிக்க டப்புன்னு ஜான் கரெக்டாக அந்த இடத்துல கன்னை வச்சு சொல்கிறான். கன்னை வைக்க போக இல்லை பத்தாது கழுத்துக்கிட்ட காமிச்சு அங்கே சுட சொல்ல டப்புன்னு அங்கேயும் சொல்கிறான். கவனிச்சிங்களா ஜான்விக்கு எவ்வளோ தூரத்தில் நின்னாலும் பாயிண்ட் பண்ணுற இடத்துல எவ்வளோ அக்யூரேட்டாக சொல்கிறானே. இதுலேயே நம்மளால் ஜான்விக் கன் ஷூட்டில் எந்த அளவுக்கு திறமசாலின்னு புரிஞ்சுக்க முடியும். அங்கேருந்து கிளம்பும்போது குட்லக் மிஸ்டர் ஜான்விக்னு டாக்டர் சொல்ல தேங்க்யூ டாக்டர்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறான். அது சைனா டவுன் போல். ஜான் ஓடுறத பார்த்துட்டு சில பேர் துரத்த ஆரம்பிக்கிறானுங்க. வேகமாக ஒரு கடைக்குள்ளே பூந்து ஓடி டோரை லாக் பண்ணுறான். அவனுங்க பின்னாடியே துரத்திட்டு வர்றானுங்க. அது பழங்கால துப்பாக்கியை சேகரித்து வைக்கிற மியூசியம் மாதிரி இருக்குது. அங்கே இருக்கிற ஒரு கன்னை எடுத்து புல்லட்டை எடுத்து உள்ளே போட்டால் அது உள்ளே போக மாட்டேங்குது, லாக் ஆகி கிடக்குது. டக்குன்னு அந்த கன்னை பாட்டாக பிரித்து இன்னொரு கன்னையும் எடுத்து அதையும் பாட்டாக பிரித்து கன்னை மீண்டும் அசம்பிள் பண்ணுறான். லாக் ஆகிற இடத்துல பாட்டுக்கு பதிலாக வேறு கன் இருக்கே அதை யூஸ் பண்ணி அதோட பார்ட்டை யூஸ் பண்ணி புல்லட்டை லோட் பண்ணி இந்த பக்கம் ஒருத்தன் லாக் ஆன டோரை சுட்டுட்டு உள்ளே வர ஜான் இதை லோட் பண்ணி முடிக்கன்னு சரியாக இருக்குது. டப்புன்னு திருப்பி பட்டுன்னு அவனை சுட்டு சாகடிக்கிறான். இன்னும் உள்ளே ஓட பின்னாடியே துரத்திட்டு வர்றானுங்க. அவனுங்க கன்னை தட்டி விட்டு பயங்கரமாக அவனுங்க கூட சண்டை போடுறான். அவனுங்க கத்தியை வச்சிருக்க அதை பிடுங்கி அவனுங்க பொருளை வச்சே அவனுங்களை போடுறான். சும்மா வெறித்தனமாக இருக்கும் இந்த ஃபைட்டு. கத்தியை சொல்லட்டி எரிஞ்சா சரக்குன்னு குத்துது. அவனுங்க கத்தியில் லாபகமாக தப்பிச்சு அவனுங்க மேலே சரக்குன்னு எறிகிறான். பக்கத்தில் இருக்கிற கண்ணாடியை உடச்சி அதை வச்சும் அவனுங்களை போடுறான். இவன் உடம்புல கத்தி சொருகுனா அதை அப்படியே பிடுங்கி அவனுங்க மேலே சொருகுனான். அதுவும் ஒருத்தனை 4 கத்தியை வச்சு சொருகி சாகடிப்பான் பாருங்க. சும்மா வெறித்தனமாக இருக்கும். ஒரு மொட்டையன் சண்டைக்கு வருமா, பக்கத்தில் இருக்கவனை அடித்து போட்டுட்டு அந்த மொட்டையை மண்டைக்குள்ளே ஆப்படிக்கிற மாதிரி சொருகி சாவடிப்பான். இன்னொருத்தவனை இழுத்து பிடிச்சி வேற ஒரு கத்தியை எடுத்து குத்த போக அவன் தடுத்து பிடிக்க அவன் நெத்தியை இழுத்து பிடிச்சி அப்படியே அவன் கண்ணுக்குள்ளே சொருவான் பாருங்க. எப்பா நமக்கு வலிக்கும் பார்க்கும்போது. எல்லாரு கதையும் முடிச்சுட்டு கிளம்ப போக இன்னும் ஒரே ஒரு மொட்டையை மட்டும் சாகாமல் இருப்பான். அவனை பார்த்துட்டு கீழே கிடக்கிற கோடாலி எடுத்து 2 கையால் பிடிச்சி சும்மா சொல்லிட்டு விட்டு எறிவான் பாருங்க. அங்கே இருந்து அப்படியே சுற்றிக்கிட்டு வந்து மண்டையை புலந்துக்கிட்டு சொருவி நிற்கும். அவனும் சம்பவ இடத்துலேயே செத்து போவான். இந்த பக்கம் கான்டினென்டல் ஹோட்டலில் டாக்ஸி ஒன்று வந்து நிற்க கதவை ஓப்பன் பண்ணால் ஜானோட நாய் இருக்குது. எப்படிடா இவன் இத்தனை வேலையும் ஒரே நேரத்தில் பார்க்குறான்னு சேரன் பார்த்துட்டு நாயை கூப்பிட அது அவர் கூட போய் சேஃபாக செட்டில் ஆகிட இந்த பக்கம் ஜான் இன்னும் ஓடிட்டே இருக்கிறான். இன்னும் காரில் உட்காந்துருக்க சில பேர் அவன் தானே இது, ஆமாம் அவனே தான்னு ஜான் நடந்து போகும்போது வேகமாக காரை ஓட்டிகிட்டு போய் அவன் மேலே ஆக்சிடென்ட் மாதிரி ஏற்றுறானுங்க. நல்ல வேலை ஜானுக்கு பெருசாக எந்த அடியும் படலை. அதை இன்னும் 2 பேர் பைக்கில் நின்று வேடிக்கை பார்க்குறானுங்க. ஜான் வேகமாக பக்கத்தில் இருக்கிற குதிரை வளர்க்குற ஒரு இடத்துக்குள்ளே ஓடி போக பின்னாடியே ஃபாலோ பண்ணி துரத்துறானுங்க. உள்ளே போய் ஒரு பக்கமாக ஒளிஞ்சிருந்து துப்பாக்கி கொண்டு வந்த ஒருத்தனை அடித்து அவன் கையிலிருந்து கன்னை தட்டி விட்டு அவனை அடித்து கீழே படுக்க வச்சு ஓங்கி ஒரு மெயின் பார்ட்லேயே அவன் கலங்கி போக கீழே விழுந்து அந்த கன்னை எடுக்க போக அதுக்குள்ளே வேற ஒருத்தன் சுட கன்னை எடுக்க முடியாமல் இன்னும் உள்ளே ஓடுறான். சுட வர்றவனுக்கு நடுவில் குதிரையை கேடைய மாதிரி பயன்படுத்தி அதை வச்சே ஒரு இடியே தெரிச்சு போய் விழுறான். விழுந்தவன் இலை கரெக்டாக அவன் குதிரைக்கு பின்பக்கம் இருக்குதே அதை அவனுக்கு நேராக நிறுத்தி ஓங்கி ஒரு அடி குதிரையோட அடிக்க அது பட்டுன்னு பின்காலை தூக்கி ஒரு உதைக்க மூஞ்சி உடஞ்சி செதஞ்சு அவன் சம்பவ இடத்துலேயே சாகுறான். இன்னொருத்தவன் வர அவனையும் அடித்து கன்னை தட்டி விட்டு அவனுக்கு முன்னாடி அதே மாதிரி குதிரையை நிப்பாட்டி ஓங்கி இன்னொரு அடி அடிக்க அது இந்த தடவை குதிரை 2 இடி இடிக்குது. உதைச்ச உதையில அவன் கொடூரமாக சாகுறான். இன்னொருத்தன் வர அவனை அடித்து படுக்க வச்சு குதிரையோட கயிறு இருக்கே அதை அவன் கழுத்தில் அப்படியே சுற்றி விட்டு குதிரை மேலே ஏறி தரன்னு ஓட்ட ஆரம்பிக்க இழுத்துக்கிட்டு ஓடுது. அவனை ஒரு திருப்பத்தில் சும்மா சொல்லிக்கிட்டு போய் அவன் ஓரத்தில் பட்டீர்னு மோதி அவன் கதை அந்த இடத்துலேயே முடியுது. குதிரையை ஓட்டிக்கிட்டே வெளியே போக கொஞ்ச நேரம் முன்னாடி பைக்கில் வெளியே நின்றுக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு நானுங்களே அவனுங்க பைக்கில் ஃபாலோ பண்ணுறானுங்க. கொஞ்சம் தூரத்தில் ஜானை பிடிச்சி கீழே இழுக்க பார்க்க அவன் 2 தட்டு தட்டி அவன் பின்னாடி வச்சுருந்த கன்னை எடுத்து அவனை சுட்டு சாகடிக்கிறான். இன்னொருத்தன் வர அந்த பக்கமாக குதிரையை பிடிச்சிக்கிட்டே சைடு வாக்கில் போய்கிட்டே அவங்ககிட்ட சுடு வாங்காமல் தப்பிச்சு அவனை சுட அவன் சும்மா எதுக்கு இருக்க காரில் அடித்து தெரிச்சு போய் சாகுறான். இந்த பக்கம் தன்னோட ஃபோனை எடுத்து வின்ஸ்டன் பார்த்துக்கிட்டு நீ எங்கே ஜான் போய்கிட்டு இருக்கன்னு அவரே பேசிக்கிட்டு இருக்காரு. கான்ட்ராக்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப நேரம் ஆனதுனால 14 மில்லியன் $15 மில்லியன் அதிகரிக்கிறாங்க. ஜான் நேராக டாக்கோஸ்கி தேட்டருக்கு போகிறான். அங்கே தான் ரஸ்காரோமா இருக்காங்க. அதாவது ரஸ்காரோமாங்கிறது குழந்தையில இருந்தே பேலே டான்ஸு, சண்டை பயிற்சி, துப்பாக்கி சுடுறதுன்னு எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்து ஒருத்தவங்களை மிகப்பெரிய அண்டர்வேல்ட் கொலகாரங்களாக உருவாக்குற இடம். ஜான்விக்கும் இந்த ரஸ்காரோமால தான் குழந்தையிலிருந்தே வளர்ந்தான். இங்கே தான் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டான். அவன் உள்ளே போகணும் எனக்கு டிக்கெட் இருக்குன்னு சொல்ல உள்ளே அலோவ் பண்ணுறான். ஜான் உள்ளே போகிறத வெளியே நின்று ஒருத்தன் நோட்டை விடுறான். உள்ள மெயின் ஆஃபீஸில் இருக்கவங்ககிட்ட தான் வச்சிருக்க பொருள் எல்லாத்தையும் கொடுக்க உன் பெல்ட்டும் வேணும் அதையும் கழட்டி கொடுன்னு கேட்குறாங்க. அதாவது ஜான் அதை வச்சும் கொள்ளுவான். அதனால தான் போகும்போது ஒரு கண்ணு இருக்கட்டும்னு சொல்ல சரின்னு சொல்கிறாங்க. உள்ளே கூட்டிகிட்டு போக அங்கே ஒரு பொண்ணு பேலே டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண அந்த பிளேஸோட ஹெட் த டைரக்டர்னு சொல்லுவாங்க.
அவளை மீண்டும் பண்ணு மீண்டும் பண்ணுன்னு ப்ராக்டிஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கா. இந்த சீனை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னொரு படத்தில் இதை பற்றி பேசுவோம். ஜான் நேராக அவன் முன்னாடி போய் நிற்க, ஜான்விக் எதுக்காக நீங்கள் வந்திருக்கேன்னு கேட்க, அவன் ஜபமாலையை நீட்டி இப்போவும் என்கிட்ட டிக்கெட் இருக்குன்னு சொல்ல, நான் கேட்டதுக்கு இது பதில் இல்லை. கடந்த சில வாரங்களாக நீ என்னென்ன பண்ணி வச்சிருக்கன்னு உனக்கு தெரியும்ல, இப்போவும் உன் டிக்கெட் செல்லும்னு நீ நினைக்கிறியா? இந்த ரோமா ஹை டேபிளுக்கு கட்டுப்படுறவங்கிறத மறந்துடாத. எல்லாரும் ஹை டேபிளுக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும். உனக்கு உதவி பண்ணால் என்னை கொன்னுடுவாங்க. ஓ ஜர்தானி, நீ ஏன் இப்படி மாறி போயிட்டேன்னு கேட்க, என்னோட பேர் ஜர்தானி ஜோவனோவிச். நான் எப்பவும் பெலாரஸை சேர்ந்த ஒரு குழந்தை தான். இந்த அனாத பையன் எப்பவும் உங்கள் கூட்டத்தை சேர்ந்தவன் தான்னு சொல்கிறான். அதாவது ஜான்விக்கோட உண்மையான பேர் ஜர்தானி ஜோவனோவிச்சுங்கிறது நமக்கு இப்போ தான் தெரிய வருது. நீங்கள் எனக்கு உதவி செஞ்சு தான் ஆகணும். எனக்கு நீங்கள் கடன் பட்டிருக்கீங்கன்னு சொல்ல, ரூனி போதும்னு மேடையில் ஆடுற பொண்ணை நிறுத்த சொல்லிட்டு ஜானை கூட்டிகிட்டு போகிறான். இதோ இந்த பொண்ணை ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. நீ எப்படியோ இங்கேருந்து தப்பிச்சு போயிட்ட, கடைசியில் ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்பி வந்துட்ட. இத்தனையும் நீ ஒரு சாதாரண நாய்க்குட்டிக்காகவா பண்ணுனேன்னு கேட்க, அது ஒன்றும் சாதாரண நாய்க்குட்டி இல்லைன்னு அவன் சொல்லுறான். இந்த சீனையும் நல்லா பார்த்துக்கோங்க. உள்ள ப்ராக்டிஸ் பயங்கரமாக நடந்துக்கிட்டு இருக்கு. பழைய நினைவுகள் எல்லாம் திரும்ப வருதான்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. நானே ஆசைப்பட்டா கூட என்னால் உனக்கு உதவ முடியாது. ஹை டேபிளுக்கு உன்னோட உயிர் தேவை. எப்படி காத்தோட சண்டை போடுவ? எப்படி மலைகளை உடைப்ப? வெளிச்சத்திலிருந்து எப்படி தப்பிப்ப? இருட்டுக்குள்ளே போவியா? அவங்க இருட்டுலேயும் இருப்பாங்க. உனக்கு என்னதான் வேணும்னு கேட்க, எனக்கு பாதை வேணுங்கிறான். எங்கே போகணும்னு கேட்க, காசா பிளாங்கா போகணும்னு சொல்லி அவன் டிக்கெட்டை காமிக்க, என்கிட்ட கொடுத்தா உன் டிக்கெட்டை கிழிச்சிருவேன். இதை பற்றி நல்லா யோசிச்சுப்பாரு, நீ திரும்பி இங்கே வரவே முடியாதுன்னு சொல்ல, அவன் அதை கொடுக்க, அதை பிச்சு பக்கத்தில் இருக்கவன்ட்ட கொடுத்து ஓகேன்னு சொல்ல, ஜான் தன்னோட சட்டையை கழட்டிட்டு சேர் எடுத்து போட்டு உட்காடுறான். அவன் சிலுவையை அந்த கம்பியில் வச்சு நல்லா பழுக்க காய்ச்சி ஜானோட முதுகில் குதிரைக்கு சூடு வைப்பாங்களே அந்த மாதிரி சூடு வைக்க, அவ்வளோதான் ஜர்தானி, உன் டிக்கெட்டை கிழிச்சாச்சு. இனி ஒன்னால் இங்கே வரவே முடியாது. இவனை லைஃப் போட்டு கூட்டிகிட்டு போங்க. பத்திரமா இருக்க பாரு ஜர்தானின்னு சொல்லிட்டு டேரக்டர் அங்கேருந்து கிளம்புறான். அப்படியே அங்கே சீனை கட் பண்ணால் ஒருத்தி கான்டினென்டல் ஹோட்டலுக்கு வரா. வெல்கம் டு த கான்டினென்டல் ஹோட்டல், நான் உங்களுக்கு என்ன உதவி பண்ணணும்னு சேரன்னு கேட்க, அவள் ஒரு காயின் எடுத்து கொடுக்குறா. அதை பார்த்துட்டு நேராக வின்ஸ்டனுக்கு கால் பண்ணி, சார் உங்களை பார்க்க அட்ஜூடிகேட்டர் ஒருத்தவங்க வந்திருக்காங்கன்னு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவளை வின்ஸ்டன்கிட்ட அனுப்பி வைக்க, நீங்கள் ஜான்விக்கை பற்றி பேச வந்திருக்கீங்கன்னா சீக்கிரம் பேசி முடிச்சிடலாம். அவனை எல்லாத்தையும் விட்டுட்டு போக சொன்னேன், ஆனால் அவன் கேட்கல. இவ்வளவு தான் விஷயம்னு சொல்ல, நான் ஜான்விக்கை தேடி வரல. விக் இந்த ஹோட்டலில் ரூல்ஸை பிரேக் பண்ணதுனால தான் நான் இங்கே வந்திருக்கேன். ரத்தம் சிந்துனது இந்த கான்டினென்டல் தரையில் தானே? வின்ஸ்டன் ஆமாம், அந்த உடம்பு கூட இன்னும் இங்கே தான் இருக்குன்னு சொல்ல, எனக்கு அதை பார்க்கணுன்னு சொல்ல நேராக அந்த இடத்துக்கு அவளை கூட்டிகிட்டு போகிறான். பாடியை போய் செக் பண்ணி பார்த்துட்டு, சாண்டினோ டான்டானியோ ஹை டேபிளில் புதுசாக ஜாயின் பண்ண ஒரு மெம்பர். இவர் இந்த கான்டினென்டலில் பாதுகாப்பு தேடி வந்தப்போ விக் இவரை கொண்டு இருக்கான். அதுக்கு அவன் 45 ஏசிபியை யூஸ் பண்ணியிருக்கான். ஆனால் அவன் செஞ்ச செயலுக்கு நான் பொறுப்பு கிடையாதுன்னு வின்ஸ்டன் சொல்ல, ஆனால் அவன் இப்போ உயிரோட இருக்க நீங்கள் தான் காரணம். உங்களுக்கு விக்க ரொம்ப வருஷமாக தெரியும்ல, நல்ல நண்பர்கள்னு கூட சொல்லலாம். அவன் சாண்டினோவை கொன்ன பிறகும் அவனை கொல்லாமல் நீங்கள் தப்பிக்க 1 மணி நேரம் அவகாசம் கொடுத்துருக்கீங்க. எங்கே போச்சு உங்கள் விசுவாசம்னு கேட்க, நான் 40 வருஷமாக சேவை செஞ்சுருக்கேன்னு அவர் சொல்ல, நான் உங்களுக்கு 1 வாரம் டைம் கொடுக்குறேன். நீங்கள் சீக்கிரம் உங்கள் பதவியிலிருந்து கீழே இறங்கணும். அதுக்கான புது வாரிசு அறிவிக்கப்படும்னு சொல்லிட்டு, நான் 217 நம்பர் ரூமில் தான் இருப்பேன். உங்களுக்கு எப்போ உதவி வேணுமாலும் என்னை கேளுங்கன்னு சொல்லிட்டு அவள் கிளம்ப போக, கான்டினென்டலோட சேவை உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன்னு வின்ஸ்டன் சொல்லி அவளை அனுப்பிச்சி வைக்கிறாரு. அப்படியே அங்கே சீனை கட் பண்ணால் அடுத்து அவள் பௌரியை மீட் பண்ண போகிறாள். அதாங்க போன பார்ட்டில் ஜானை காப்பாற்றுறதுக்கு அந்த துப்பாக்கி கொடுத்தாரு, அவரு தான் பௌரி. வந்தவளை உனக்கு என்ன வேணும்னு கேட்க, எனக்கு இன்னும் ஏன் அது நடக்கலைன்னு தெரியணும்னு அவ கேட்குறா. எது நடக்கலைன்னு சொல்கிற? ஏன் இன்னும் ஜான்விக்கை நீ கொல்லலை? வர்ற கான்ட்ராக்டை எடுத்துக்கணுமா வேணாமாங்கிறது ஏன் விருப்பம், அதை கேட்க எந்த ரூல்ஸும் கிடையாதுன்னு அவர் சொல்ல, ஜான் டேபிளுக்கு எதிராக செயல்படுறான்னு தெரிஞ்சும் நீங்கள் அவனுக்கு ஒரு கன்னை கொடுத்துருக்கீங்க. ஒரு 7 ரவுண்டு கிம்பர் 1911, இதுதான் அந்த கன்னுன்னு எடுத்து காமிக்கிறான். நீங்கள் ஜானுக்கு 7 புல்லட் கொடுத்தீங்க. இந்த ஹை டேபிள் உங்களுக்கு 7 நாட்கள் தருது. அது சரி, எதுக்கு 7 நாட்கள்? 7 நாட்கள் உங்கள் சிம்மாசனத்தில் இருந்து இறங்குறதுக்குன்னு சொல்ல, அவர் சிரிச்சுட்டு முடியாதுன்னு சொல்ல, ரூல்ஸுக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும், 7 நாட்கள்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து கிளம்புறான். அப்படியே அங்கே சீனை கட் பண்ணால் ஆப்பிரிக்காவோட வடக்கு பகுதியில் இருக்க நாடான மொராக்கோவில் இருக்க காசா பிளாங்காவில் ஜான்விக் தஞ்சம் புகுந்திருக்கான். அவன் நடந்து போக 2-3 பேர் கொல்ல வர சண்டை போட ஆரம்பிக்கிறான். அப்போது அங்கே நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வர்றான். அவர் நம்ம நண்பராக இங்கே வந்திருக்காரு, அவரை ஏதும் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, ஆனால் இவன் எக்ஸ் கம்யூனிகேட்டர்னு சொல்கிறான் ஒருத்தன். நம்ம மேனேஜர் இவருக்கு அடைக்கலம் கொடுத்துருக்காங்கன்னொடனே அவன் சண்டையை நிறுத்துறான். கொஞ்சம் தூரம் போக அவன் அடங்காமல் கொல்ல வர இவன் அவனை சுட்டு சாகடிச்சுட்டு, காசா பிளாங்காவுக்கு உங்களை வரவேற்கிறேன் ஜான்விக், அல்லசார் உங்களுக்காக காத்திருக்காங்கன்னு கூட்டிகிட்டு போய் விடுறான். அங்கே போய் அந்த ஹோட்டல் மேனேஜர் சோஃபியா அல்லசாரோட ஃபோட்டோவை பார்க்க திடீர்னு கொடூரமாக 2 நாய் வந்து நிற்கிது. அது சவுண்டு விட மேனேஜர் சோஃபியா, உனக்கு தான் டாக்னா ரொம்ப பிடிக்குமே ஜான்னு சொல்லிட்டு டப்புன்னு நெஞ்சோட சொல்கிறான். நீ என்னை கொல்லக்கூடாதுன்னு சொல்ல, நான் ஒன்றும் உன்னை கொல்லலையே, சுடத்தானே செஞ்சேன், கோட் ஷூட் சூப்பராக இருக்குன்னு சொல்கிறான். டக்குன்னு ஜான் ஒரு மெடலை எடுத்து காமிச்சு, இது உன்னோட ரத்தம், உன் உயிரை நான் காப்பாற்றினேன்,
நீ எனக்கு கடமைப்பட்டிருக்க, உதவி செஞ்சு தான் ஆகணும். நீ என்னை உன் பழைய பாஸுக்கிட்ட கூட்டிகிட்டு போ, எனக்கு அவங்ககிட்ட இருந்து ஒரு கைடன்ஸ் தேவைன்னு சொல்கிறான். ஏதாவது பிரச்சனை நடந்தால் என் பொண்ணை எவனாவது கொலை பண்ண போவானுங்க, அதனால் அந்த ரிஸ்க்கை நான் எடுக்க மாட்டேன்னு சொல்ல, உன் பொண்ணு எங்கே இருக்கான்னு நீ தெரிஞ்சுக்கணுமான்னு ஜான் கேட்க, வேண்டாம், எனக்கு என் பொண்ணு எங்கே இருக்கான்னு தெரிஞ்சுக்க வேண்டாம், தெரிஞ்சுக்கிட்டா நான் அவன் மேலே இருக்க பாசத்தில் அவளை பார்க்க போவேன், அது அவளுக்கே ஆபத்தாக முடியும்னு வருத்தப்பட்டு பேசுகிறா. ஜான் கடைசியாக ஒரு முறை ஹெல்ப் கேட்க, சரி 10 நிமிஷத்தில் நம்ம கிளம்பலான்னு சொல்லிட்டு அவள் போக, அப்படியே அங்கே சீனை கட் பண்ணால் அட்ஜுடிகேட்டர் ஒருத்தி இருந்தாலே, அவள் ஜாப்பனீஸ் ஹோட்டல் ஒன்று இருக்குது, அங்கே போய் அவளோட காயின் எடுத்துக்காட்ட அந்த குரூப்போட ஹெட் அந்த காயினை வாங்கி பார்த்துட்டு விஷமீனான ப்ளோஃபிஷ் இருக்கே அதை வெட்டி அவளுக்கு சாப்பிட கொடுக்குறான். அதை அவளும் வாங்கி சாப்பிட்றான். நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க, நாங்கள் உங்களுக்கு சேவை செய்ய தயாராக இருக்கோம்னு சொல்கிறான். அது ஏதோ இவனுங்களோட வழிமுறை போல் அந்த மீனை சாப்பிட்டா அவங்க சேவை செய்வாங்க போல். அவள் ஜானை கொல்ல ஆளுங்களை ரெடி பண்ணிட்டு இருக்கா. அப்படியே அங்கே சீனை கட் பண்ணால் ரஸ்கோரோமாவில் வேலை பர்ஃபார்மன்ஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போது அங்கே ஒவ்வொருத்தவனா இப்போ பார்த்தோமே இந்த ஜாப்பனீஸ் நிஞ்சா வீரர்கள், அவனுங்க ஒவ்வொருத்தனா போட்டு தள்ள ஆரம்பிக்கிறானுங்க. முடிஞ்ச வரைக்கும் வழியில் வர்ற எல்லாரையுமே கொண்டுட்டு உள்ளே போக டைரக்டர் பர்ஃபார்மன்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது மேடையில் அந்த 3 பேரும் பர்ஃபார்மன்ஸ்க்கு நடுவில் வந்து நிற்கிறானுங்க. அவள் நிறுத்த சொல்ல அந்த பொண்ணுங்க பர்ஃபார்மன்ஸை பாதியிலே நிறுத்திட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. டேரக்டரை சேரில் உட்கார வைக்க ரஸ்காரோமா ஹை டேபிள் ரெண்டுக்குமே நல்ல உறவு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜானுக்கு இங்கே வர டிக்கெட் இருந்துச்சுன்னு அவள் என்ன சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டேங்கிறா. ஹை டேபிளுக்கு இந்த டிக்கெட்லாம் செல்லாது, உனக்கு மன்னிப்பு வேணும்னா ரத்தம் தான் பதில், உதவி செஞ்ச உன் கைகளை கோர்த்து உன் விசுவாசத்தை நிரூபின்னு சொல்ல அவள் கைகளை கோர்த்து நிற்க கத்தியை எடுத்து சொருகி தண்டனை கொடுத்துட்டு அவளோட மன்னிப்பை ஏற்றுக்கிட்டு கிளம்புறாங்க. அப்படியே அங்கே சீனை கட் பண்ணால் ஜான்விக் இருக்கிற இடத்துல சோஃபியா கன்னெல்லாம் எடுத்துக்கிட்டு ரெடி ஆகுறா. இங்கே பாரு சோஃபியா, நம்ம ஜஸ்ட் அங்கே பேச தான் போகிறோம், கன்லாம் தேவைப்படாதுன்னு சொல்ல, நீ ஒரு இடத்துக்கு வந்தால் அங்கே பேச்சுவார்த்தைக்கே இடம் இருக்காது ஜான், வா போலான்னு அவள் அங்கேருந்து கூட்டிகிட்டு கிளம்புறான். அங்கே போனதும் அவங்கள செக் பண்ணுறாங்க. சரி, எதுக்காக என்னை தேடி வந்திருக்க, என்னை கொல்ல வந்திருக்கியா ஜான்னு அவளோட பழைய பாஸ் கேட்க, இல்லைன்னு சொல்கிறான். கொஞ்ச நேரம் அவன் சம்மந்தமே இல்லாமல் பலபலா கொலகொலான்னு பேசிக்கிட்டு இருக்கான். ஜான் அவங்ககிட்ட எனக்கு பெரியவரை பார்க்கணும், அதுக்கு உதவி பண்ணுன்னு கேட்க, அதாவது பெரியவர்னா ஹை டேபிளில் 12 பேர் இருக்காங்களே, அதில் முக்கியமான ஒரு ஆள் தான் இவங்க சொல்கிற அந்த பெரியவருங்கிறவர். ஜான் முட்டி போட்டு கேட்க, ஜானை அசிங்கப்படுத்துகிற மாதிரி, இந்த நாய் இப்படி இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நாய்ங்களை பார்த்துக்கிட்டே ஜானை குத்தி காட்டி பேசுகிறான். உனக்கு பெரியவரை பார்க்கணுமா, நீ நினைக்கும் போதெல்லாம் அவரை பார்க்க முடியாது, அவர் நினச்சாதான் அவர் ஒன்றை பார்ப்பார். அவர் பார்க்க பாலைவனத்தில் ராத்திரி தெரிகிற பிரைட்டான நட்சத்திரத்தை நோக்கி நடந்து போகணும், சாகிற வரைக்கும் நடக்கணும், அப்புறமும் நடக்கணும். உனக்கு வாய்ப்பு இருந்தால் நீ அவரை பார்க்க முடியும், பார்க்க முடியாமல் கூட போகலான்னு சொல்ல, தேங்க்யூ சொல்லிட்டு ஜான் அங்கேருந்து கிளம்ப போக, நான் உங்களுக்கு உதவி பண்ணதுக்கு பரிசாக உன் நாய் எனக்கு பிடிச்சிருக்கு, அதை எனக்கு கொடுத்துருன்னு கேட்க, இவன் முடியாதுன்னு சொல்கிறான். முடியாதா, அப்போ நான் உன் நாயை கொண்டுறேன்னு பட்டுன்னு கன் எடுத்து நாயை சுட்டுறான். நல்ல வேலை அதுக்கும் புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் போட்டு கூப்பிட்டு வந்திருந்தனால அதுக்கு ஒன்றும் ஆகலை. ஆனால் அவள் கட்டுப்பாக்கி நாய் ட்ரெஸ்ஸுக்குள்ளே மறைச்சி வச்சிருக்கா கன்னை, அதை வெளியே எடுக்க ஜான் புரிஞ்சுக்கிறான். பார்த்துட்டு வேணாம் சோஃபியான்னு சொல்ல, டப்புன்னு அவனோட கையிலேயே சுட்டுறான். இன்னொரு நாயை பார்த்து அட்டாக் பண்ண சொல்ல அது வேகமாக ஓடி போய் அவனோட மெயின் பாட்டை பிடிச்சிருது. பிரச்சனை பெருசாகிருச்சு, இனிமேல் சண்டை போடுறது ஒன்று தான் ஒரே வழின்னு மற்றவங்க எல்லாரையும் 2 பேரும் சேர்ந்து போட்டு தள்ள ஆரம்பிக்கிறாங்க. அவளோட பழைய பாசை கொல்ல போக சோஃபியா வேணான்னு ஜான் சொல்ல, அவன் கால் முட்டியோடு சுட்டுட்டு அங்கேருந்து கிளம்ப பார்க்க நிறைய பேர் கொல்ல வர்றானுங்க. வதன்னு வந்துக்கிட்டே இருக்க பயங்கர ஃபைட் நடக்குது. சும்மா சொல்லக்கூடாதுங்க, அவன் நாய் எதுக்கு வளர்த்துறான்னு இப்போதான் புரியுது. அந்த நாய்களை பயங்கரமாக ட்ரைனிங் பண்ணியிருக்கான், அதுங்களோட சேர்ந்து மரணமாக கன் ஃபைட் போடுறான். இப்போ சொல்கிறதையெல்லாம் அந்த நாய்களும் கேட்குது. குறைஞ்சது 50 பேர் வந்திருப்பானுங்க. ஜானு அந்த 2 நாயும் சேர்ந்து எல்லாரையும் போட்டு தள்ளுறாங்க. அதுலேயும் ஒரு டைமில் ஜான் 2 பேர் கூட சண்டை போடும்போது 3 பேருக்கும் ஒரே நேரத்தில் புல்லட் தீந்து போக படபடன்னு ரீலோட் பண்ணுறானுங்க. ஆனால் ஜானோட வேகத்துக்கு யாரால் ஈடு கொடுக்க முடியும்? அவனுங்க லோட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள இவன் லோட் பண்ணி அவனுங்க 2 பேரையும் கொண்டுட்டு எக்ஸ்ட்ரா ஒருத்தனையும் போட்டு தள்ளுறான். இந்த பக்கம் ஒருத்தன் கூட சண்டை போட மேலே ஒருத்தன் வர அந்த நாயை கூப்பிடாது அப்படியே ஜம்ப் பண்ணி மேலே இருக்கவனை கொள்ளுது. அங்கிருந்து கிளம்ப காரில் சில பேர் வர்றானுங்க, அவனுங்களையும் படபடன்னு போடுறாங்க. நாய்ங்க காருக்குள்ளே தாண்டி குடிச்சு கட்டிச்சு கொத்தரி சாகடிக்குது. வேற காரில் ஏறிட்டு சீக்கிரம் கூப்பிட அந்த நாய்ங்க உள்ள காருக்குள்ளே வேகமாக வந்து ஏறிக்குது. அங்கேருந்து பாலைவனத்துக்குள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க. விடியவும் ஆரம்பிக்குது. ஒரு இடத்துல நிறுத்தி நாய்ங்களுக்கு தண்ணி கொடுத்துட்டு, நீ சாக போகிற ஜான், ஒன்று இந்த பாலைவனத்தில் இல்லை வேற எங்கேயாவது, ஆனால் நீ கண்டிப்பாக சாக போகிறேன்னு சொல்ல, ஜான் அந்த மெடலை எடுத்து தன்னோட ரத்தத்தால் கைரகையை வச்சு கடமையை முடிக்கிறான். அவகிட்ட கொஞ்சம் தண்ணி இருக்க பாட்டிலில் ஜான்கிட்ட கொடுக்குற போகிற மாதிரி போயிட்டு சட்டுன்னு அந்த தண்ணியை குடிச்சிட்டு கொப்பளிச்சாவ அந்த பாட்டிலுக்குள்ளே துப்பி கொடுக்குறான். எதுக்குன்னா, உன் சுயநலத்துக்கு என்னை பகடக்காயாக நீ பயன்படுத்திட்டேங்கிற கோபம், விரக்தி, அது மட்டும் இல்லாமல் என் கடமை முடிஞ்சிருச்சு, உனக்கு இதே போதும்டான்னு அவமரியாதை செஞ்சு அனுப்பி விடுறான். ஜான் போயிட்டு வரேன்ட்டு சொல்லிட்டு அங்கேருந்து போக ஆரம்பிக்கிறான். நாள் முழுக்க நடக்கிறான். அன்னைக்கு நைட்டும் ஆகுது, இன்னும் நடக்கிறான்.
விடியுது. ஒரு கட்டத்துல விடிஞ்சு நடந்து போய்க்கிட்டு இருக்கும்போது பசி தாகம் தாங்க முடியாம மயங்கி அந்த இடத்துலயே கீழே விழுறான். அப்படியே அங்க சீனை கட் பண்ணா அந்த அட்ஜுடிகேட்டரோட ஆளுங்க இருக்கானுங்களே, அவனுங்க பௌரியோட பிளேஸ்க்குள்ள பூந்துட்டானுங்க. அங்க பூந்து எல்லாரையும் கொன்னுட்டே முன்னேறி வரானுங்க. கொடூரமா சாகடிக்கிறானுங்க. அப்படியே கத்திய சொருவான் பாருங்க ஒருத்தன் மண்டைய சதக்க அப்படியே அழகா அல்வாக்குள்ள இறங்குற மாதிரி இறங்கும். மண்டையில ஒரு சொருகு, ஒருத்தன் வாய் வழியா அப்படியே பின்னந்தலை வழியா எடுப்பானுங்க. ஐயோ கொடூரமா சாகடிப்பானுங்க. பௌரிக்கு புரிஞ்சிருச்சு கீழே ஏதோ விபரீதமா நடந்துகிட்டு இருக்குதுன்னு. அவனுங்க அங்க இருக்க எல்லாத்தையும் கொண்டுட்டு மேல வர்றானுங்க. மேல வந்தவளை பௌரி பார்த்து நான் உனக்கு விசுவாசமா இருக்க தயாரா இருக்கேன்னு சொன்னாலும் உன் வாய்ப்பு முடிஞ்சிருச்சுன்னு சொல்றா. அதுக்கு இவன் நீயும் உன் ஹை டேபிளும் ரொம்ப கொழுப்பு பிடிச்சி திரியிறீங்கன்னு சொல்ல, நீ ஜான்விக்கு கொடுத்தது மொத்தம் 7 புல்லட், அதனால உனக்கு 7 வெட்டு பரிசா கிடக்க போகுதுன்னு சொல்ல 7 வெட்டு வெட்ட சரிஞ்சு அங்கேயே விழுறான். அப்படியே அங்க சீனை கட் பண்ணா மயங்கி கிடக்கிற ஜான்விக்கை தூக்கிட்டு போய் அந்த பெரியவர் முன்னாடி போட்டு வச்சிருக்கானுங்க. அவனுக்கு குடிக்க ஏதோ கொடுக்குறானுங்க. மகனே, நீ எப்படி வழி தவறி போன? அங்க சுத்தி இங்க சுத்தி மீண்டும் ஆரம்பிச்ச இடத்துலயே வந்து நிக்கிற. நீ எதுக்கு வாழ ஆசைப்படுறன்னு கேட்க, என் ஒய்ஃபுக்காக, எங்களோட நினைவுகளுக்காக. அப்போ நீ காதலுக்காக வாழ ஆசைப்படுறியா? சரி, நான் உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன். ஆனா அதை நீ ஆசைப்பட்ட மாதிரி இருக்காது. எனக்காக நீ ஒரு வேலை செஞ்சா உன்னோட எக்ஸ் கம்யூனி கார்டு நீக்கப்படும். ஓப்பன் கான்ட்ராக்ட் இருக்காது. நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழலாம். ஆனா ஹை டேபிளுக்கு கீழே நீ வாழ்நாள் முழுவதும் வேலை செஞ்சாகணும். நீ இங்கேயே சாகணுமா இல்ல சாவு வர்ற வரைக்கும் வாழ போறியான்னு கேட்க, நான் என்ன பண்ணணும்னு ஜான் கேட்குறான். முதல்ல வின்ஸ்டன் சாகணும். ஏன்னா அவன் விசுவாசத்தை அவன் தவறு விட்டுட்டான். நீ அவனை கொன்னா உன் எக்ஸ் கம்யூனி கார்டு நீக்கப்படும், ஓப்பன் கான்ட்ராக்டும் நீக்கப்படும். உனக்கு இந்த வாய்ப்பு ஒன்னே ஒண்ணுதான் இருக்குன்னு சொல்ல, நான் இதுக்கு சம்மதிக்கிறேன்னு ஜான் ஒத்துக்கிறான். அப்போ உன் விசுவாசத்தை டேபிளுக்கு காட்டுன்னு சொல்லி அவன் முன்னாடி ஒரு டேபிளை வச்சு நான் அதை பார்க்கணும், எனக்கு காட்டுன்னு சொல்ல, ஜான் அவனோட கல்யாண மோதிரம் போட்டிருந்த விரலை வெட்டி அந்த மோதிரத்தை பெரியவர்கிட்ட கொடுக்க, இந்த படையில நான் ஏத்துக்கிறேன் உன் விசுவாசத்தையும் தான் சொல்லி கம்பியை பழுக்க காய்ச்சி இப்ப வெட்டு நானே அந்த விரல்ல ரத்தம் சொட்ட சொட்ட இருக்கிற இடத்துல அப்படியே சூட வச்சு அவனை அங்கிருந்து அனுப்பி வைக்கிறானுங்க. கிளம்பும் போது விக் மீண்டும் வருகன்னு சொல்லி ஒரு கோட் சூட்டை கொடுத்து அனுப்பி வைக்கிறானுங்க. ஜான் மறுபடியும் நியூயார்க் வந்து சேர்றான். ஜானை கொல்ல அட்ஜுடிகேட்டர் வச்ச ஆளு எதுக்கு வந்து நிற்கிறான். அவன் கொல்ல வர அந்த நேரம் ஸ்கூல் குழந்தைங்க அவங்க முன்னாடி போக ஆரம்பிக்கிறாங்க. ட்ரிப்பிள் அப்படி இருந்துச்சு, எங்கே கான்டினென்டல் ஹோட்டலுக்கு போறியான்னு இவன் கேட்க, ஜான் பட்டுன்னு பின்னாடி இருக்கவனை போட்டுட்டு என்ன வாளா இவன்னு கேட்குறான். இப்போ இல்லைங்கிறான் அவன். கண்ணுமிக்கிற நேரத்தில் ஜான் கூட்டத்துக்குள்ளே காணா போக, நீ கில்லாடி தாண்டான்னு இவனுக்கு இவனே பேசிட்டு அங்கேருந்து போகிறான். வேகமாக வெளியே போன ஜான் பைக்கில் வர்றவனுங்களை அடித்து அவனுங்க கன்னை வச்சு அவனுங்களை போட்டுட்டு பைக் எடுத்துகிட்டு கிளம்புறான். பின்னாடி வந்த மொட்டையனும் அவனுங்களோட ஆளுங்களும் பைக்கில் ஃபாலோ பண்ணி துரத்த ஆரம்பிக்கிறானுங்க. பைக்கில் போக போகவே சேசிங்லேயே கத்தி கன்னுன்னு எல்லாத்தையும் வச்சும் ஃபைட் நடக்க ஆரம்பிக்குது. பைக்கில் போக போகவே வர்ற எல்லாரு கூடவும் சண்டை போட்டு விதவிதமாக அவனுங்களை ஜான் போடுறான். எல்லாரையும் போட்டாலும் ஜப்பான்காரன் விடாமல் துரத்திட்டே வந்து இடிக்க ஒரு கட்டத்தில் 2 பேரும் கீழே விழுறானுங்க. இவன் கண்ணை எடுத்து சுட போக ஜான் சிம்பிளாக ஒரு மேட்ரு பண்ணுறான். அவன் கையை எடுத்து கான்டினென்டல் ஹோட்டல் படியில் வைக்க, சார் ஆயுதத்தை கீழே இறக்குங்கன்னு சேரன் சொல்ல, இவன் எக்ஸ் கம்யூனிகேட்டர் அதனால் நான் இவனை கொல்ல போகிறேன்னு இவன் சொல்ல, உனக்கும் அவன் நிலைமை வரக்கூடாதுன்னா உன் ஆயுதத்தை கீழே இருக்குன்னு சேரன் சொல்கிறாரு. ஏன்னா ஜானோட உடம்பு கான்டினென்டல் ஹோட்டலில் தொட்டு இருக்கு. அதனால தான் ஜான் இப்போவே நான் மேனேஜரை பார்த்தாகணும்னு சொல்ல சேரன் கூட்டிகிட்டு போய் வெயிட்டிங் ஹாலில் உட்கார வைக்கிறான். இந்த ஜப்பான்காரன் வம்புலுக்கிறான் பாருங்க, வீம்புக்குன்னு போய் எப்படி உட்காரான். ஜான் எழுந்து பக்கத்து சீட்டில் உட்கார, இவன் ரகசியமாக இதை நான் சொல்லியே ஆகணும், உங்களை நேரில் சந்திக்கவே பல தடவை நான் முயற்சி பண்ணியிருக்கேன், நான் உங்கள் பெரிய ஃபேன் ஜான்விக், நீங்கள் இப்போ கூட பட்டையை கலப்புறீங்கன்னு சொல்ல, அங்கே ஜானோட நாய் வேகமாக ஜான் மேலே எகிரி குதிச்சு விளையாடுது. ஓ இதுதான் அந்த நாயா, எனக்கு பூனைனா தான் ரொம்ப பிடிக்கும், ஆனால் நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி தானே அவன் சொல்ல, இல்லை நம்ம 2 பேரும் ஒன்று கிடையாதுன்னு ஜான்விக் சொல்கிறான். சேரன் அங்கே வந்து மேனேஜரை மீட் பண்ணுவாங்க, அவர் ரெடியாக இருக்காருன்னு சொல்லி கூப்பிட, நம்ம 2 பேரும் ஒன்று தான், 2 பேரும் சாபை கொண்டு வர்றவங்கன்னு இவன் சொல்ல, ஜான் நாயை பார்த்து உட்காரு அசையக்கூடாது குட் டாக் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சிம்பாலிக்காக அந்த ஜப்பான்காரனை அசிங்கப்படுத்திட்டு உள்ளே போகிறான். உன் பையனும் நல்லபடியாக போச்சா? நீ என்னை கொல்ல வந்திருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும் ஜான், இந்த விஷயத்தில் தப்பி தவிர நம்ம நட்பு உள்ள கொண்டு வந்துடாத, இதை செய்ய முடிவு பண்ணிட்டுன்னு இப்போவே இதை செய்யின்னு அவரோட கண்ணையை எடுத்து கொடுத்து தாராளமாக என் நெஞ்சு நோக்கி சொல்லு, ஹை டேபிள் என்னை பதவி விலக சொல்லிட்டாங்கன்னு சொல்ல, அந்த 1 மணி நேரத்துக்கா நீங்கள் என்னை கான்டினென்டலே வச்சு கொண்டு இருக்கணும், அப்போது பதவி விலக போகிறது இல்லையா, ஹை டேபிள் எடுத்து யுத்தம் பண்ண போறியான்னு கேட்க, வேறு வழி இல்லை, நான் என் எதிரி கையால் சாகிறத விட என் நண்பன் கையால் சாகலான்னு நினைக்கிறேன், இனி நீ தான் முடிவு பண்ணணும்னு சொல்ல, நானா? ஆமாம், நீ உன் மனைவி விரும்பின ஜானா இருக்க போறியா இல்லை ஹை டேபிளுக்கு கீழே எப்பவும் கொலகாரனா வாழ்ந்து சாக போறியான்னு கேட்க, அந்த நேரம் அந்த அட்ஜுடிகேட்டர் அங்கே வந்து, ஜான்விக் உன்னை சந்திச்சதில் சந்தோஷம், பதவி விலகறையா இல்லையான்னு வின்ஸ்டனை பார்த்து அவ கேட்க, நான் ஏன் எதுக்கு ஒத்துக்கணும்னு அவர் பதிலுக்கு கேட்குறாரு. அப்போ நீ சொல்லு, வின்ஸ்டனை சுட்டு நீ இங்கேயே கொல்ல போறியா இல்லையான்னு கேட்க, இல்லை
என்னால் இதை செய்ய முடியும்னு தோணலன்னு ஜான் அவரோட கண்ணை அவர்கிட்டயே திருப்பி கொடுக்குறான். அப்போ சரி நான் பார்த்துக்கிறேன்னு நேராக கான்ட்ராக்ட் போடுற இடத்துக்கு ஃபோன் பண்ணி நியூயார்க் கான்டினென்டல் ஹோட்டலோட பாதுகாப்பை நீக்கணும்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ண அங்கே அதை செஞ்சு முடிக்க இனி இந்த ஹோட்டலுக்கு பாதுகாப்பு இல்லை, இங்கே என்ன வேணால் நடக்கலாம்னு சொல்லிட்டு அவள் கிளம்பி போகிறான். அதாவது இனி இந்த ஹோட்டலில் கொலை நடந்தாலும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி ஆனதும் இப்போ கூட நீங்கள் எனக்கு உதவி பண்ண மாட்டீங்களா வின்ஸ்டன்னு ஜான் கேட்க எல்லாம் தலைகீழாக மாறிடுச்சு. நாங்கள் உங்களுக்கு சேவை செய்ய காத்திருக்கோம் ஜான்விக், உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள். துப்பாக்கி, எனக்கு வேணுங்கிற அளவுக்கு துப்பாக்கின்னு சொல்ல சிரிச்சுட்டே சேரனும் வின்ஸ்டனும் ஜானை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த பிளேஸ் முழுக்க விதவிதமான துப்பாக்கி நிறைஞ்சு கிடக்குது. சேரன் ஜான் கிட்ட ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹை டேபிளோட போர்சஸ் இங்கே வருவாங்க, அதனால் உங்களுக்கு வேணுங்கிறத பொறுமையாக எடுங்கன்னு சொல்ல ஏன்னு ஜான் கேட்க நீங்கள் போனதுலேருந்து பல விஷயம் இங்கே மாறிடுச்சு ஜான், அவங்க தங்களோட கவசங்களை ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கிட்டாங்க. நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னா இந்த 2011 காம்பேக்ட் மாஸ்டரை எடுத்துக்கோங்க, கூடவே 9mm மேஜரும் இருக்குன்னு அவர் வேணுங்கிற கண்ணை சஜஸ்ட் பண்ணுறாரு. இந்த பக்கம் கான்டினென்டல் ஹோட்டலில் இருக்கவங்க எல்லாரையும் வெளியே அனுப்புகிறாங்க. அட்ஜுடிகேட்டர் ஜப்பான்காரங்கிட்ட போய் நீ அதை இங்கேயே செஞ்சு முடிக்கலாம், உனக்கு எல்லா பர்மிஷனும் இருக்குது, உதவிக்கு எங்கள் தலை சிறந்த வீரர்களையும் நான் இங்கே உனக்காக அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு போகிறான். இந்த பக்கம் சேரன் ஜான் கிட்ட 125 ரேஞ்ச் 1425 feet/second அடித்து தூள் கலப்புங்க ஜான், நம்ம ஆரம்பிக்கலாமான்னு கேட்டுட்டு ரெடி ஆகுறாங்க. ஹை டேபிளோட வீரர்கள் அங்கே வர ஆரம்பிக்க வின்ஸ்டன் பாட்டு கேட்க ஆரம்பிக்கிறாரு. ஜான் எல்லாத்தையும் செட் பண்ண ஆரம்பிக்கிறான். சேரன் கெஸ்ட் வந்திருக்காங்கல்ல, வரவேற்க வேணாமான்னு சொன்னதும் எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு கிரீன் நியான் லைட்டை மட்டும் ஆன் பண்ணி சேரன் நம்ம கான்டினென்டலோட பெருமையை நீ காப்பாற்று, அப்புறம் ஜான்விக் நீ உன் வேலையை காட்டு. எந்த வேலையை? வேட்டையாடு, அமைதி நிலவணும்னா யுத்தம் நடக்கணும். அவனுங்களை ஜான் சுட ஆரம்பிக்க அவனுங்களுக்கு ஒன்றுமே ஆக மாட்டேங்குது. பல தடவை சுட்டும் கழுத்து மண்டையில் சுட்டா மட்டும்தான் சாகுறானுங்க. அவனுக்கு ஆர்மர் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, அதனால் பெரிய கண்ணை மாற்றி போட ஆரம்பிக்கிறான். அப்போவும் உடம்புல சுட்டாலும் ஒன்றும் ஆக மாட்டேங்குது, தலையோடு சுட்டு சாக வேண்டியது இருக்குது. கண்ணில் புல்லட்டும் வேற தீந்து போக ஆரம்பிக்குது, நிறைய சுட்டு வேஸ்ட் ஆகிறதுனால. வச்சிருந்த எல்லா புல்லட்டும் தீந்து போக வேகமாக ஓடி வந்து வின்ஸ்டன் கதவை திறன்னு தட்டுனதும் அவர் கதவை திறக்கிறாரு. உள்ளே வந்து இன்னும் நிறைய ஃபயர் பவர் வேணும்னு சொல்ல உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோ, எல்லாம் உனக்கு தானே அவர் சொல்கிறாரு. சேரன் கோவமாக உள்ளே வந்து முரட்டு கண்ணை எடுத்து வைக்க அவங்க ஆர்மரை ஒன்றுமே பண்ண முடியல. புல்லட்டு தீந்து வந்தது ஜான் சேரன் கிட்ட சொல்ல அவர் சில புல்லட்டை எடுத்து கொடுத்துட்டு 12 கேட் ஸ்டீல் ஸ்லக்ஸ் ஆர்மரை கிழிச்சிரும். அப்போ சரின்ட்டு அதை எடுத்துகிட்டு சண்டை போட போகிறாங்க. சும்மா ஒரு அடி அடித்தா தலையே இல்லை, செதறுது. வெறித்தனமாக போடுறானுங்க, சும்மா சொல்லக்கூடாதுங்க. சேரனும் மிரட்டுறாப்புல. ஆனால் சேரன் லோட் பண்ணுறத பாருங்கள், அப்படியே இந்த பக்கம் தலைவன் ஜான் லோட் பண்ணுறத பாருங்கள். அள்ளு விடுது இல்லை, வர்றானுங்க எல்லாத்தையும் அடித்து பொழக்க. ஒருத்தவன் கூட உசுரோடு இல்லை, எல்லார் கதையும் முடிக்க ஒரு கட்டத்தில் தண்ணிக்குள்ளே விழுந்து சண்டை போடுறானுங்க. ஜப்பான்காரன் அவனுங்க ஆளையே கொண்டுட்டு அவனுங்க கையில் நீ சாகக்கூடாது, என் கையில் தான் சாகணும்னு சொல்ல தண்ணிக்குள்ளே விழுந்து துப்பாக்கி எடுத்து சுடுறதுக்குள்ளே அவன் ஓடி போயிடறான். இந்த பக்கம் வின்ஸ்டனுக்கு அட்ஜுடிகேட்டர் பம்பில் ஃபோன் பண்ணி எல்லாம் உனக்கு சாதகமாக நடக்குதுன்னு சந்தோஷப்படாதன்னு இன்னும் திமிர்த்தனமாக பேச டப்புன்னு பாதியிலேயே ஃபோனை கட் பண்ணுறாப்புல. பயங்கர கடுப்பாகிறான். இந்த பக்கம் எல்லாரையும் கொண்டுட்டு அந்த ஜப்பான்காரனை தேடி போக அவனுங்க நிஞ்சா வீரனுக்கு போல அவனும் அவன் கூட்டாளிகளும் மறைஞ்சு அடிக்கிறானுங்க. ஒரு கட்டத்தில் ஜானை புரட்டி போட்டு அடிக்க கண்ணாடியெல்லாம் உடச்சிட்டு விழுறான். கண்ணை தேடி எடுத்துட்டு திரும்பி பார்த்தா காணா போயிடுறானுங்க. டக்குன்னு எதுக்க மொட்டையை வந்து நிற்க சுட்டா நடுவில் புல்லட் ப்ரூஃப் கண்ணாடி இருந்ததுனால அவனை சுட முடியல. திடீர்னு அவனுங்க கட்டானா கத்தியை எடுத்துட்டு வந்து பொழந்து எடுக்கிறானுங்க. அவனுங்க 2 பேரையும் சமாளித்து அவனுங்க கையாலேயே அவனுங்களை ஒவ்வொருத்தானா கொல்ல மேலே இருந்து மொட்டையன் சூப்பருங்கிற மாதிரி கை தட்டுறான். மேலே ஏறி போனால் பெரியவரோட ஆளுங்க 2 பேரும் ஜான் கூட சண்டை போடுறானுங்க. ஒரு கட்டத்தில் ஜானை அடித்து குத்த போயிட்டு உங்களை பார்த்ததில் சந்தோஷம்னு சொல்லிட்டு எழுப்பி விடுறானுங்க. மீண்டும் சண்டை போட ஆரம்பித்து அடித்து பறக்க விட்டுட்டு இவன் வேஸ்ட் ஆகிட்டான்டா, ரிட்டையர் ஆகி 5 வருஷம் ஆச்சு இல்லை, அதான் ஸ்லோவாகிட்டான்னு கலாய்க்க இருங்கடா இருங்க ஒரு நிமிஷம் இருங்கன்னு கையிலே செய்ய சொல்லிட்டு தன்னோட பெல்ட்டை கழட்டிட்டு சண்டை போட ஆரம்பிக்க இப்போ அவனுங்களை போட்டு ஜான் புழக்கிறான். அடித்து தூக்கி எரிஞ்சிட்டு 2 பேரையும் மரண அடிக்கிறான். ஒரு கட்டத்தில் மண்டையாக ஒருத்தனை அடித்து ஒருத்தனை படுக்க போட்டுட்டு தூக்கி ஒருத்தனை மட்டையாக்கி இன்னொருத்தனை தூக்கி ஓங்கி ஒரு அடி அடிக்க மேல் ஃப்ளோர் ஒட்டச்சிட்டு கீழே விழுறான். அவனுங்க எப்படி கொல்லாமல் சண்டையாக பார்த்தானுங்களோ அதே மாதிரி இவனுங்கிட்டையும் உங்களை சந்திச்சதில் சந்தோஷம்னு சொல்லிட்டு திருப்பி மேலே வரான். கடைசியாக மொட்டையை மட்டும் தான் மேலே மிஞ்சிருக்கான். அவன் கூட கட்டானா ஃபைட் நடக்க ஜானை 2-3 கிழிச்சிடறான். வெறித்தனமாக மொட்டைன்னு அடித்து தூக்கி எறிய அவன் கீழே விழுந்து எந்திரிச்சு பார்க்க இந்த பக்கம் ஜான்விக்கை காணோம். அவன்கிட்ட ஜான்விக் இப்போ நிஞ்சா மாதிரி ஒளிஞ்சு விளையாட்டு விளையாடுறான். அவனை பின்னாடி இருந்து மறைஞ்சு அடித்து அவனை போட்டு வெளுத்து கட்டி நெஞ்சில் ஒரு குத்து, காலில் 2 கிளி, ஒரு கையில் இருந்த விரலெல்லாம் காணோம். அவன் இன்னும் அடங்காமல் சண்டைக்கு வர இதயத்தோட ஒரு குத்து, எப்பயுமே வழக்கமாக ஜான் குத்துற மாதிரி குத்திட்டு அவன் காலியாக. இந்த பக்கம் வின்ஸ்டனுக்கு ஃபோன் வருது. சேரன் கதவை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வரான். ஃபோனை அட்டன் பண்ணால் நம்ம ஏன் ஒரு ஒப்பந்தத்துக்கு வரக்கூடாதுன்னு அவள் கேட்குறா. அவள் தோத்துட்டான்னு அவளுக்கு தெரியும். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு வின்ஸ்டன் சொல்லிட்டு கட் பண்ணுறாரு. நம்ம அதுக்கு ஒத்துக்கு போகிறோமான்னு சேரன் கேட்க அப்படித்தான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன்னு வின்ஸ்டன் சொல்ல இந்த பக்கம் சாகுற நிலைமையில ஜப்பான்காரை எழுந்து ஏய் ஜான், நம்ம நல்லா சண்டை போட்டோம்ல, ஆமாம்
நல்லா சண்டை போட்டோம். ஆனால் நான் உன்னை தேடி வருவேன் ஜான்னு அவன் சொல்ல, இல்லை உன்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு ஜான் அங்கேருந்து கிளம்புறான். இந்த பக்கம் அட்ஜூடிகேட்டர் வின்ஸ்டன் கிட்ட இது வெறும் ஆரம்பம் தான், எங்களால் இதை நாள் முழுக்க பண்ண முடியும், ஆளுங்க வந்துட்டே இருப்பாங்கன்னு சொல்கிறா. அந்த நேரம் ஜான் மொட்டை மாடிக்கு வந்து ஒப்பந்தமானு கேட்க ஆமான்னு சொல்கிறாரு. என்ன வேணும்னு அவ கேட்க, எனக்கு என் அதிகாரத்தை திரும்ப கொடுங்க, நான் சேவை செஞ்சுருக்கேன், கிட்டத்தட்ட 40 வருஷம் உயிரை பணைய வச்சு சேவை செஞ்சுருக்கேன்னு சொல்ல ஹை டேபிள் உன் விசுவாசத்தை ஏற்றுக்குது. ஆனால் இவனை என்ன பண்ணுறதுன்னு ஜானை பார்த்து கேட்க, ஜான் ஷாக்காய் வின்ஸ்டனை திரும்பி பார்க்க, இவன் சாக வேண்டியதான்னு சொல்லி சட சடன்னு சுட ஆரம்பிக்கிறாரு. ஜான் அவ்வளோ மேலே இருந்து கீழே கொடூரமாக விழுறான். அவள் அதை பார்த்துட்டு இந்த பக்கம் வர்றா. வின்ஸ்டனும் சேரனும் ஒரு செகண்டு மட்டும் அப்படியே அங்கேயே நின்று பார்க்குறாங்க. ஹை டேபிள் உங்கள் பதவியை திரும்ப உங்களுக்கே தருதுன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து கிளம்புறான். சேரன் வின்ஸ்டனை பார்த்து கலக்கிட்டீங்க சார்னு சொல்கிறான். வெளியே போனவ காரில் ஏறுற மாதிரி போயிட்டு ஜான் விழுந்த இடத்த வேகமாக போய் பார்க்குறான். இவங்க கீழே வர உள்ள வேகமாக வந்து மிஸ்டர் விக் போயிட்டாருன்னு சொல்ல, ரொம்ப கஷ்டமான விஷயம்தான், தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, ஜான் அந்த தெருவில் இல்லைன்னு சொன்னேன், ஆனால் அதுக்கு வாய்ப்பே இல்லையே, அவன் உயிர் பொழைச்சா நமக்கு தான் ஆபத்துன்னு இவ பேசுகிறத ஜானோட நாய் கேட்டுட்டு எழுந்து வேகமாக ஓட ஆரம்பிக்குது. அப்படியே அங்கே சீனை கட் பண்ணால் ஜான் விக்கை தூக்கிட்டு ஒருத்தன் போகிறான். அட இன்னும் பௌரியும் சாவலைங்க, அவன் ஃபேண்டா குடிச்சிட்டு உயிரோடு தான் இருக்கான். எப்படி இருக்க ஜான்? நான் நினச்சதை விட பயங்கரமாக அடிச்சிருக்கான். ஜான் 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 நான் பேசுறது கேட்குதுன்னா கை தூக்கு பார்ப்போன்னு சொல்ல கையை தூக்குறான். ஓ, ஒரு விரல வேற எடுத்துட்டானுங்களா, இதை எப்போ பண்ணானுங்கன்னு கேட்க ஜான் நடுவேரில் காமிக்கிறான். மரணத்தை கொண்டு வர ஜான் விக், அந்த கிழவன் ஹோட்டலை எடுத்துக்கிட்டு உன்னை இப்படி பண்ணிட்டான், ஆனால் அவன் இடத்துல இருந்தாலும் நானும் இதையே தான் பண்ணியிருப்பேன். ஆனால் இந்த ஹை டேபிள் இருக்கே. சரி, ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் ஜான், இப்போ எப்படி இருக்கு? நான் இப்போ அவங்க மேலே கொலை வெறியில் இருக்கேன், உனக்கு கோபம் வருதான்னு சொல்லுன்னு சொல்ல, கொடூரமான அடியில் மூஞ்சி செதஞ்ச ஜான்விக் அப்படியே எந்திரிச்சு ஆமாம் அப்படின்னு சொல்ல படம் இங்கே முடியுது. சீக்கிரம் உங்களோட இதோட தொடர்ச்சியான அடுத்த கடைசி பார்ட்டில் சந்திக்கிறேன். பாய்.